இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 202 நௌலவதி தில்லைத்தேவன், லண்டன், டென்மார்க் செய்தி. டென்மார்க் செய்தி. ஐரோப்பாவை காப்பாற்ற எல்லோரும் இணையுங்கள். அதாவது ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஐரோப்பாவை காப்பாற்ற வேண்டும் என்று டென்மார்க் அரசாங்கம் கேட்டிருக்கிறது. அமெரிக்க பிரதமர் ட்ரம்முக்கு பதிலடியாக அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை விலை பேசுகிறது டென்மார்க். அமெரிக்காவின் முக்கிய மாகாணமான கலிபோர்னியாவை வாங்குவதற்கு டென்மார்க் இணையதளம் ஒன்றை தொடங்கி அதில் அங்குள்ள மக்கள் 2 லட்சம் பேர் கையெழுத்திட்டு 1 ட்ரில்லியன் பணத்தொகையை கொடுத்து அந்த மாகாணத்தை வேண்டும்படி மக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கலிபோர்னியா டென்மார்க்கின் தலைநகரமாக அழைத்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து செய்தி. 14/2 அன்று ஹீத்ரோ விமான நிலையத்தில் பணப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பணப்பெட்டியில் சுமார் 4 லட்சம் பவுன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்காக ஆஸ்திரியா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் அவர் விமானத்தில் ஏறும்போது எல்லைப்படையினராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கைப்பையில் சுமார் 11,000 யூரோக்களும் கைப்பற்றப்பட்டது என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. 1985 ஆண்டு நடைபெற்ற ஈஸ்ட் எண்ட் என்ற நாடகத்தின் மதிப்பாய்வு செய்கிறார்கள் இப்போது. அதாவது 19/2/1985 ஆண்டு நடைபெற்ற சோப் ஓப்பரா உலகின் பிபிசியின் துணிச்சலான முயற்சியை பார்க்க 13 மில்லியன் மக்கள் பார்வையாளர்கள் தொலைக்காட்சிக்கு முன் இருந்தனர் என்று இந்த ட்ராமா 2 முறை வாரத்தில் 2 முறை நடைபெறும் நிகழ்ச்சி என்றும் தெரிவிக்கிறது. இது சுமார் இப்போது 40 வருடங்கள் இம்முறை ஆகிறது. இங்கே லண்டனின் கிழக்கு முனையில் வசிக்கும் மக்களை ஓட்டி அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஆல்பர்ட் சதுரங்கத்தில் இந்த நாடகம் அரங்கேறியது. லண்டன் 5 நட்சத்திர ஹோட்டல் விடுதி தீப்பற்றியது. சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டனர். இது 20 வாகனங்களில் 125 படையினர் போய் தீயணைப்பு படையினர் சென்று இந்த நெருப்பை அணைத்திருக்கிறார்கள். 1வது மாடியிலிருந்து 4வது மாடி வரை இந்த தீ பரவி கொண்டு வந்தது. இந்த நட்சத்திர விடுதியில் பிரபலியங்களும் அதாவது பிரபலியங்களும் நட்சத்திரங்களும் தான் அதிகமாக தங்குவார்களாம். பர்மிங்ஹாமில் ஆண்டுக்கான சென்ட் பேட்ரிக் அணிவகுப்பு ரத்து செய்யப்பட்டது. வரலாற்று ரீதியான மிகப்பெரிய நிகழ்வு 16/3 தீபக்கில் நடைபெற இருந்தது. பர்மிங்ஹாம் தலைமை நிர்வாகியின் குழுவின் தலைவர் மாரிஸ் மலோன் கனத்த இதயத்துடன் இது முடிவு எடுத்ததாக கூறினார் ஆதரவாளர்களுக்கு. இதனை மன வருத்தத்துடன் தெரிவிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். உலக சாதனையை முறியடித்த தங்கம் வென்றார். பிரிட்டன் பெண்ணான அன்னா மேரிஸ் என்பவர் ஒரே நாளில் 2 உலக சாதனையை முடிவார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற ஐரோப்பிய டிராக் சாம்பியன் போட்டியில் சைக்கிள் ஓட்டுநர் தகுதி சுற்றில் சாதனை படைத்திருக்கிறார் என்று த கார்டியன் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. காதலர் தினத்தன்று கென்ட் பகுதியில் அதாவது மதுபான கடையில் துப்பாக்கி சூடு. 30 வயதுடைய பெண் பலி. துப்பாக்கி சுட்டுவிட்டு அவர் தப்பியோட்டம். போலீசார் அதாவது காவல்துறையினர் அவரை தேடி வருகிறார்கள். பிரித்தானிய பிரதமர் கியர் அவர்கள் அமைதிப்படையை உக்ரைனுக்கு அனுப்ப தயார் என்று கூறியிருக்கிறார். உக்ரைன் நாட்டுக்கு பாதுகாப்புக்கு உதவுவதாக கூறியிருக்கிறார். காதலர் தினத்தன்று பரிசு தொகை
யூரோ மில்லியன் பரிசு தொகை கிடைத்திருக்கிறது. பிரித்தானியர் ஒருவருக்கு 65.3 மில்லியன் பவுன்கள் கிடைத்திருக்கிறது. உரியவர் இன்னும் அந்த பணத்தை பெறவில்லை. கடந்த வருடம் 300 பப் அதாவது மதுபான சாலைகள் மூடப்பட்டன. 2019 ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இதுவரை பல மதுபான சாலைகள் மூடப்பட்டு வருகின்றன. நன்றி, வணக்கம்.